ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்னோடய சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோவே ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ண போகிறேன். என்னென்னா க்ளோ வாட்டர் நிறைய பேருக்கு தெரியும். பட் நம்ம எல்லாமே வீடியோவில் பார்த்துருப்போம். நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் நான் என்னோடய பர்சனல் லைஃப்பில் எனக்கு நடந்த அனுபவத்தை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வெந்தய தண்ணி எதுக்கெல்லாம் குடிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு பீரியட் சுத்தமாக வரவே வராது. இல்லை நீங்கள் டேப்லெட் போட்டால் தான் பீரியட் வரும். அப்போவுமே உங்களுக்கு பிளட் ஃப்ளோ சுத்தமாக இருக்காது. அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு இந்த க்ளோ வாட்டரை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒன்றுமே இல்லை, நைட்டில் ஒரு 5 லவங்கம் எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணியில் அதை ஊற வச்சுடுங்க. மார்னிங் எழுந்திரிச்சதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஊற வச்சுருக்க தண்ணியை ஒரு கொஞ்சம் பாயில் பண்ணிக்கோங்க. வெதுப்பாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி பதத்தில் இருக்கும்போது அந்த தண்ணியை நம்ம குடிச்சிடணும். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டே வந்தீங்கன்னா ஒரு 15 டேஸ்லேயே உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். நிறைய பேருக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது இல்லைங்களா? அப்போ நம்ம நிறைய ஹாஸ்பிட்டல் போகிறோம். அதுக்காக நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறோம். இல்லைன்னா ஃபுட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணி அதை சாப்பிட்றோம். ஃபுட்டுலேயும் கண்டிப்பாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்னென்னா, இந்த லவங்க வாட்டர் நானுமே இன்னொரு யூடியூப் சேனலில் தான் பார்த்து ட்ரை பண்ணேன். பட் இது நமக்கு ஒர்க் ஆகுமான்னு தெரியல. எனக்கு ஓவுலேஷன் நடக்காது அண்ட் பீரியட் சுத்தமாக வராது. டேப்லெட் போட்டு தான் நான் பீரியட்ஸ் வர வைப்பேன். ஸோ நான் ஒரு நாள் ஜஸ்ட் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 to 15 டேஸ் தான் எடுத்துட்டேன். அதுவுமே ஒரு நாள் விட்டு அந்த மாதிரி நம்ம மிஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா? அப்படி தான் இந்த க்ளோ வாட்டரை நான் ட்ரை பண்ணேன். அப்படி ஒரு நாள் தான் பார்த்திங்கன்னா ஓவுலேஷன் சிம்டம்ஸ் எனக்கு இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் நான் நினச்சது நமக்கு தான் அது நடக்காதே, நம்ம எப்படி அது மாதிரி நமக்கு இருக்கும்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ஓவுலேஷன் கார்டு இருக்குது பார்த்திங்களா, அது வாங்கி ட்ரை பண்ணால் அதில் டபுள் லைன் காட்டுச்சு. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது நம்ம க்ளோ வாட்டர் ட்ரை பண்ணுறோம்ல, ஒரு நாள் ஒரு வேளை அதனால கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு அது அன்னையோடு அது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 18 டேஸில் பீரியட் தானாகவே வந்தது. எந்த டேப்லெட்டுமே எடுக்கலை. 10 இயர்ஸாக எனக்கு இர்ரெகுலர் பீரியட் இருக்குது. 10 இயர்ஸாகவுமே டேப்லெட் போட்டால் மட்டும்தான் பீரியட்ஸ் ஆகும். ஸோ இது ஒரு மிராக்கிள்னு தான் சொல்லணும். இப்போது இந்த வீடியோ கூட எதுக்கு உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, கண்டிப்பாக என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. இப்போது பார்த்திங்கன்னா நிறையா பேர் இதே ப்ராப்ளம் தான் சொல்கிறாங்க, பீரியட்ஸ் வர்றதே கிடையாது. என்னென்னா இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயந்தான். நான் க்ளோ வாட்டர் கசக்கும் அந்த மாதிரிலாம் நினச்சி ரொம்ப பயந்துருக்கேன். ஐயோ, இது போய் நம்ம குடிக்கணுமா, பார்த்தாலே பிடிக்க மாட்டேது, ஸ்மெல்லு சுத்தமாக பிடிக்கலையா அப்படின்னு நினச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தான் அது குடிக்கும்போது பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுவுமே தெரியல. ஜஸ்ட்டு அதோட நெடி மாதிரி தான் நமக்கு இருக்கும். நீங்கள் லைஃப்பில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க இந்த பீரியட் ப்ராப்ளம்னால. நீங்கள் அதெல்லாம் மனசில் நினச்சிங்கனாலே உங்களுக்குமே இதை குடிக்கணும்னு தோணும். அந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ணேன். இது ஒரு பெஸ்ட்டு ரெமெடியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி நீங்களும் நிறைய பேர் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் மறக்காமல் இந்த ரெமெடியை ட்ரை பண்ணிவிட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.